அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6 கணிதத்தில 13வது பாடலகான தசமங்கள் பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். அந்த வகையில சென்ற வகுப்பில நாங்கள் படித்த விஷயங்களை ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த வகுப்பை தொடரலாம். தசமங்கள் அப்படி என்னும் போது ஒரு பின்னத்தை தசமமாக நாங்கள் எழுத முடியும். ஒரு முழு உருவை 10 சமனான பகுதிகளாக பிரித்து அதுல ஒன்றை நிலற்றும் பொழுது அதனை நாங்கள் பின்னமாக 10ல் 1 என எழுதுவோம். 10ல் 1 என்கிற பின்னத்தை தசமமாக 0.1 என எழுத முடியும். தசம எண்கள் அப்படி என்று நாங்கள் அவ்வாறு இனங்காணுவோம். அப்படி என்றால் அதுல தசம புள்ளி வந்து இருக்கும். இந்த எண்ணில ஏதாவது ஒரு இடத்துல தசம புள்ளி இடப்பட்டிருந்தால் அந்த எண்களை நாங்கள் தசம எண்கள் என்று சொல்லுவோம். 0.1 இந்த தசம எண்ணை நாங்கள் வாசிக்கக்கூடிய முறை 0.1. இந்த தசம புள்ளிக்கு அடுத்ததாக இருக்கிற முதலாவது எண்ணை நாங்கள் முதலாம் தசமதானம் என்று சொல்லுவோம். தசம புள்ளிக்கு அடுத்ததாக வார முதலாவது இலக்கம் முதலாம் தசமதானம் என்றும் இரண்டாவதாக இருக்கிற இலக்கம் இரண்டாம் தசமதானம் என்றும் சொல்ல முடியும். அதே போல 10ல் 1 இவ்வாறு தசம எண்ணாக எழுதுகிற மாதிரி 100ல் 1 தசம எண்ணாக 0.01 என எழுத முடியும். பின்னத்தை தசம எண்ணாக எழுதுகிறோம். 100ல் 1 என்கிற பின்னத்தை தசம எண்ணாக 0.01 என எழுதலாம். இதுலயும் தசம புள்ளி இங்கே இருக்குது. தசம புள்ளிக்கு அடுத்து வார முதலாவது இலக்கம் முதலாம் தசமதானம் எனப்படும். இரண்டாவதாக இருக்கிற இலக்கம் இரண்டாம் தசமதானம் எனப்படும். இது நாங்கள் ஏற்கனவே படித்த விஷயங்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த தசம எண்களை ஒப்பிடுறது, தசம எண்களை பின்னங்களின் ஒப்பிடல் படிச்ச நாங்கள் 2 பின்னங்களை ஒப்பிட்டு பார்த்து எந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும், எந்த பின்னம் சிறிய பின்னமாக இருக்கும் என்று ஒப்பிட்டு எங்களால் கூற முடியும். அதே போல 2 தசம எண்களையும் நாங்கள் ஒப்பிட்டு கூற முடியும். எந்த தசம எண் சிறியதாக இருக்கும், எந்த தசம எண் பெரியதாக இருக்கும் என்று நீங்கள் சென்ற வகுப்புல நாங்கள் பார்த்த நாங்கள் 10ல் 3 10ல் 7 எடுத்த நீங்கண்டா நீங்கள் இந்த 2 பின்னங்களையும் உங்களுக்கு ஒப்பிட தெரியும். 10ல் 3ஐயும் 10ல் 7ஐயும் ஒப்பிடும் பொழுது 10ல் 3 சிறிய பின்னமாக இருக்கும், 10ல் 7 பெரிய பின்னமாக இருக்கும். எப்படி இத காணலாம் என்றால் நீங்கள் உருவாக வரைஞ்சு காணலாம். ஒரு முழு உருவை 10ஆ பிரிச்சு 3 பகுதியை நிலட்டும் போது அது சின்னனா இருக்கும். அதே நேரம் அதே அளவான முழு உருவை 10 சமனான பகுதிகளாக பிரித்து அதுல 7 பகுதிகளை நிலட்டும் பொழுது 3ஐ விட 7 பகுதிகள் 3ஐ வந்து நிலற்றப்பட்ட பகுதியினுடைய அளவு அதிகமாக காட்டும். ஆகவே இந்த பின்னம் பெரியதாக 10ல் 3 10ல் 7 10ல் 3ஐயும் 10ல் 7ஐயும் ஒப்பிடும் பொழுது 10ல் 7 பெரியதாக இருக்கும். முழு உருவ வரைஞ்சு 10ஆ பிரிச்சு ஒரே அளவான 2 உருக்களை எடுத்துக்கொள்ளுங்கோ. 2ஐயும் 10 சமனான பகுதிகளாக பிரியுங்கோ. 10ல் 3 3 நிலட்டுவீங்க. 3 பகுதிகளுக்கு நிறந்துட்டுவோம். 10ல் 7 7 பகுதிகளுக்கு நிறந்துட்டுவோம். 1 2 3 4 5 6 7
7 பகுதிகளுக்கு நிறந்தீட்டலாம். இவ்வாறு நிறந்தீட்டும் போது நிலட்டும் போது 3ஐ விட 7 பகுதிகளை நாங்கள் நிலட்டும் பொழுது நிலட்டப்பட்ட பகுதியினுடைய அளவு இங்கதான் அதிகமாக இருக்கும். இங்க 3 பகுதிகளை நிலட்டி இருக்கிறோம், இங்க 7 பகுதிகளை நிலட்டி இருக்கிறோம். 3ஐ விட 7 பகுதிகளில் நிலட்டப்பட்டிருப்பதுதான் கூடியதாக இருக்கும். இங்க 3 பகுதிகள் நிலட்டப்பட்டிருக்குது, இங்க 7 சமனான பகுதிகள் நிலட்டப்பட்டிருக்குது. ஆகவே நிலட்டப்பட்ட பகுதியினுடைய அளவு எங்க அதிகமோ அந்த பின்னம் தான் பெரிய பின்னமாக இருக்கும். அப்ப 10ல் 3ஆனது சிறியதாக இருக்கும் 10ல் 7 விட. பத்தில் 3 சிறியதாக இருக்கும் 10ல் 7ஐ விட. 10ல் 7 என்கிற பின்னமானது பெரிய பின்னம். இப்ப இந்த 2 பின்னங்களுக்கும் உரிய தசம எண்களை நாங்கள் எழுதுவோம். 10ல் 1 0.1 என்று எழுதுவோம். அதே போல 10ல் 3 0.3 என எழுதலாம். 10ல் 7 0.7 என்று எழுதலாம். அப்ப பின்னங்களில இதற்குரிய தசமன் 0.3, இந்த பின்னத்திற்குரிய தசமன் 0.7. பின்னங்களை ஒப்பிடும் பொழுது இந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்குது. ஆகவே இவற்றிற்கான தசமங்களை ஒப்பிடும் போது இதை விட இந்த தசமன் பெரியதாக இருக்கும். 0.3 சிறியதாக இருக்கும் 0.7ஐ விட. 0.3ஐ விட 0.7 பெரியதாக இருக்கும். அப்ப தசம எண்களை ஒப்பிடும் பொழுது நாங்கள் 2 தசம எண்களை ஒப்பிடுவோம். 0.2, 0.8, 0.7, 0.1. இவ்வாறாக 2 தசம எண்களை ஒப்பிடும் பொழுது முதலாவதாக நாங்கள் தசம புள்ளிக்கு அங்கால இருக்கக்கூடிய முழு எண் சமனாக இருந்தால் இந்த 2 தசம எண்களை ஒப்பிடும் பொழுது இந்த முழு எண்களை பாருங்க. முழு எண்கள் எப்படி இருக்குது? சமனாக இருக்குது. இங்கேயும் 0, இங்கேயும் 0. தசம புள்ளிக்கு அங்கால இருக்கிற இடது பக்கமா இருக்கிற இலக்கம். இது முழு எண்ணுக்குரிய இலக்கம். ஒன்றினிடத்து இலக்கம் இங்கேயும் 0, இங்கேயும் 0. ஒன்றினிடத்து இலக்கம் அந்த முழு எண் சமனாக இருக்கும் போது நாங்கள் அந்த முதலாம் தசமதானத்தை பார்க்க வேணும். இங்க 2, இங்க 8. தசம புள்ளிக்கு இடது பக்கம் சமனாக இருக்குது. இங்கேயும் 0, இங்கேயும் 0. அப்ப நாங்கள் சமனாக இருந்தால் வலது பக்கத்தை அவதானிப்போம். இங்க 2, இங்க 8. இதுல எந்த எண் பெரியதாக இருக்குமோ அந்த அதற்குரிய தசம எண் பெரிய எண்ணாக இருக்கும். இங்க 2 இருக்கு, இங்க 8 இருக்குது. ஆகவே 2ஐ விட 0.8 தான் பெரியது. அதே போல 0.7, 0.1. இங்கேயும் 0, இங்கேயும் 0. ஒன்றினிடத்து இலக்கம் 2 தசம எண்களையும் சமனாக இருக்குது, 0ஆக இருக்குது. அடுத்ததாக தசம புள்ளி. இனி தசம பாக்குறோம். இங்க 7, இங்க 1. 7ஐயும் 1ஐயும் ஒப்பிடுவோம். 7ஐ விட 1 சிறியது. ஆகவே 7 தான் பெரியது. அப்ப 0.7 பெரியதாக இருக்கும் 0.1ஐ விட. தசம எண்களை ஒப்பிடும் பொழுது அந்த முழு எண் ஒன்றினிடத்து இலக்கம் முழு எண்கள் சமனாக இருந்தால் நாங்கள் முதலாம் தசமதானம் மட்டும் வரும்போது முழு எண்ணும் முதலாம் தசமதானமும் வந்திருக்குது. அப்ப இங்கே இருக்கக்கூடிய இலக்கங்கள் சமனாக இருந்தால் தசம புள்ளிக்கு அடுத்ததாக இருக்கிற இலக்கத்தை நாங்கள் அவதானிக்க வேணும். முதலாம் இலக்கத்தை அவதானிப்போம். எந்த இலக்கம் பெரியதாக இருக்குதோ அந்த தசமம் பெரிய எண்ணாக இருக்கும். அதே போல 0.5, 0.6 அப்படின்னா இங்கேயும் 0, இங்கேயும் 0. அடுத்ததாக தசம புள்ளிக்கு அடுத்த இலக்கத்தை அவதானிக்கிறோம். இங்க 5, இங்க 6. 5ஐ விட 6 பெரியது. ஆகவே 0.6 பெரியதாக இருக்கும்.
இப்படி நாங்கள் இந்த தசம எண்களை ஒப்பிடுவோம். ஒரு முழு எண்ணும் ஒரு தசம எண்ணும் வரும்போது ஒரு முழு எண்ணும் முதலாம் தசம தான எண்ணும் வரும் பொழுது இவ்வாறு முழு எண்கள் சமனாக இருந்தால் தசம புள்ளிக்கு அடுத்ததாக இருக்கிற முதலாம் தசமதான இலக்கத்தை ஒப்பிட்டு இந்த தசமம் பெரியதாக இருக்குது, எது சிறியதாக இருக்குது என்று நாங்கள் கூற முடியும். அதே போல ரெண்டு தசம இலக்கங்கள் வந்ததண்டா. உதாரணமாக பாருங்க, 0.76, 0.54. 2 தசமதானம் வரையான இலக்கங்கள் வரும் பொழுது முதலாம் தசமதானமும் இருக்குது, இரண்டாம் தசமதானம். முதலாம் தசமதானம், இரண்டாம் தசமதானம். தசம புள்ளிக்கு அங்கால 2 இலக்கங்கள் வரும் பொழுது இந்த தசம எண்களை நாங்கள் எப்படி ஒப்பிடுவோம் இங்கேயும் பார்ப்போம். முழு எண்ண அவதானிப்போம். தசம புள்ளிக்கு இடது பக்கமாக இருக்கிற முழு எண்ண அவதானிப்போம். இங்கேயும் 0, இங்கேயும் 0. ஆகவே என்ன செய்வோம், தசமதான அந்த முதலாம் தசமதானத்தை கவனிப்போம். தசம புள்ளிக்கு அங்கால இருக்கிற முதலாவது இலக்கத்தை அவதானிப்போம். இங்க 7 இருக்குது, இங்க 5 இருக்குது. இந்த இலக்கத்தை வச்சுக்கொண்டே நாங்கள் முடிவுக்கு வரலாம். இந்த 7ஐயும் 5ஐயும் வச்சுக்கொண்டு இப்போ 0.76 இதை பின்னமாக என்னென்று எழுதுவோம், 76 கீழ் 100 எழுதுவோம். இதனை பின்னமாக என்னென்று எழுதுவோம், 54 கீழ் 100 எழுதுவோம். 76 கீழ் 100 குரிய தசமன் இது. 54 கீழ் 100 தசமன் 0.54. இந்த 2 பின்னங்கள்ல இந்த பின்னம் பெரியதாக இருக்கும். பகுதி எண்கள் சமனாக இருக்கும் போது தொகுதி எண்ணில் பெரிய எண்ணை கொண்ட அந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும். பகுதி எண்கள் சமனாக இருந்தால் தொகுதி எண்ண அவதானிப்பம் பெரிய தொகுதி எண்ணை கொண்ட பின்னம் பெரியதாக இருக்கும். 100 பெரியதாக இருக்கும். ஆகவே இதற்குரிய பின்னம் 0.76 பெரியதாக இருக்கும். இப்படி நீங்கள் செய்யலாம். அப்ப இவ்வாறு செய்யும் பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் பின்னமாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 0.76, 0.54 இந்த 2 எண்களை ஒப்பிடும் பொழுது முதல்ல முழு எண்ண அவதானிங்கோ. தசம புள்ளிக்கு இடது பக்கமாக இருக்கிற முழு எண்களை அவதானியுங்கோ. முழு எண்கள் சமனாக இருந்தால் தசம புள்ளிக்கு அடுத்ததாக இருக்கிற முதலாம் தசமதான எண்ணை பார்ப்போம். இங்க 7 இருக்கு, இங்க 5 இருக்குது. இந்த முதலாம் தசமதான இலக்கத்திலேயே எந்த இலக்கம் பெரியதாக இருக்குதோ அதற்குரிய தசமன் பெரிய எண்ணாக இருக்கும். 7 இருக்கு, இங்க 5 இருக்கு. இந்த விட 7 பெருசு. இரண்டாவது நீங்கள் பார்க்க தேவையில்லை. முழு எண் சமனாக இருந்தால் முதலாவது தசமதான இலக்கத்தை ஒப்பிடுவோம். இங்கு 7 இருக்கு, இங்க 5 இருக்கு. 7 விட 5 சிறிது, 5 விட 7 பெரியது. ஆகவே இந்த எண் பெரியதாக இருக்கும். அடுத்ததாக 0.4, 0.45 இவ்வாறான தசம எண்களை ஒப்பிடுவோம். 0.4, 0.45 இந்த 2 தசம எண்களையும் ஒப்பிட்டு சொல்ல போறோம் இந்த தசம எண் பெரியதாக இருக்கும் என்று. இப்போ 0.4 நீங்கள் பின்னமாக என்னென்று எழுதுவோம். 0.4 பின்னமாக 10ல் 4 எழுதுவோம். 0.45 பின்னமாக 100ல் 45 எழுதுவோம்.
10ல் 4 தான் 0.4. 10ல் 4 என்கிற பின்னத்திற்குரிய தசமங்கள் 0.4. 0.45 என்றால் அதனை பின்னமாக என்ன எழுதலாம்? 45/100. 100ல் 45 தான் தசம எண்ணாக எழுதும் போது இவ்வாறு எழுதுவோம் 0.45. இந்த ரெண்டு பின்னங்களையும் வச்சுக்கொண்டு நாங்கள் எது பெரியது அல்லது எது சிறியது என்ற முடிவுக்கு வர முடியும். அவ்வாறு இந்த ரெண்டு பின்னங்களையும் எந்த பின்னம் பெரியது என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு பகுதியில இருக்கக்கூடிய எண்கள் சமனாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பின்னங்கள்ல பகுதி எண்கள் சமனாக இருக்குதா? சமனாக இல்லை. பகுதி எண்கள் சமனாக இல்லாட்டி நாங்கள் ரெண்டு பின்னங்களை ஒப்பிட முடியாது. பகுதி எண்களை சமப்படுத்தின பிறகுதான் அவற்றை ஒப்பிட்டு கூற முடியும். இங்க 10ல் 4 இருக்கு, 100ல் 45. ஆகவே என்ன செய்வோம்? 10ல் 4 இந்த பின்னத்தை மட்டும் பகுதி எண் 100 வார மாதிரியான ஒரு பின்னமாக மாற்றுவோம். 10ல் 4 என்கிற பின்னத்தை பகுதி எண் 100 வார மாதிரியான ஒரு பின்னமாக மாற்ற போறோம். ஆகவே 10ல் 4 நாங்கள் 10ல் 4க்கு ஒரு சமவெளி பின்னம் காணுவோம். பகுதி எண் 100 வார மாதிரி. 10ல் 4க்கு ஒரு சமவெளி பின்னம் காண போறோம். ஏதோ ஒரு எண்ணால பெருக்க போறோம். எந்த எண்ணால பெருக்கும் பொழுது பகுதி எண் 100 கிடைக்கும்? 10ஆல பெருக்கும் பொழுது. ஆகவே நாங்கள் சமவெளி பின்னம் எதால பெருக்கி காண வேணும்? 10ஆல பெருக்கி காண வேணும். இந்த பின்னத்துக்கு ஒரு சமவெளி பின்னம் காணுறோம். பகுதி எண் 100 வார மாதிரி. அப்பத்தான் இரண்டை நாங்கள் ஒப்பிட முடியும். இனி 10ஐயும் 10ஐயும் பெருக்குவோம் 100, 4ஐயும் 10ஐயும் பெருக்குவோம் 40. அப்ப 10ல் 4க்கு சமனான பின்னம் என்ன? 10ல் 4 100ல் 45. நாங்கள் ஒப்பிட வேண்டியது இந்த ரெண்டு பின்னங்களையும். 10ல் 4 100ல் 45. இப்போ 10ல் 4க்கு சமவெளி பின்னம் கண்டிருக்கிறோம். 100ல் 40. அப்போ 10ல் 4க்கு சமனான பின்னம் தான் சமவெளி பின்னம் என்றா இதற்கு சமனான பின்னம் 100ல் 40. 10ல் 4க்கு பதிலாக 100ல் 40 எழுதுவோம். ஏனென்றால் இந்த ரெண்டு பின்னங்களும் சமன், சமவெளி பின்னங்கள். இந்த பின்னத்துக்கு இந்த பின்னம் சமனாக இருக்கும். இந்த பின்னத்தை எழுதுவோம் 100ல் 45. இப்போ பாருங்க ரெண்டு பின்னங்களையும் நாங்கள் ஒப்பிட முடியும். ஏனென்றால் இவைகளினுடைய பகுதி எண்கள் சமனாக இருக்குது. இங்கே 100, இங்கே 100. இப்போ பகுதி எண்கள் சமனாக இருக்கும் போது எங்களால் அந்த பின்னங்களை இலகுவாக ஒப்பிடலாம். 100ல் 40, 100ல் 45. பகுதி எண்கள் சமனாக இருக்குது. தொகுதி எண்கள்ல எந்த பின்னத்தினுடைய தொகுதி எண் பெரியதாக இருக்குதோ அந்த பின்னம் பெரியதாக இருக்கும். ஆகவே 100ல் 40, 100ல் 45. கீழே ரெண்டும் சமம். மேல பாக்குறோம் எந்த எண் பெரியதாக இருக்குது, எந்த தொகுதி எண் பெரியதாக இருக்குது? 40 விட 45 பெரியது. 100ல் 40, 100ல் 45. ஆகவே 100ல் 40க்குரிய பின்னம் 10ல் 4, 100ல் 45க்குரிய பின்னம் 100ல் 45 தான். அப்ப இதுல இருந்து இந்த ரெண்டு பின்னங்களை நாங்கள் ஒப்பிடுறோம். 10ல் 4 விட 100ல் 45 பெரியதாக இருக்கும். 10ல் 4 விட 100ல் 45 பெரியதாக இருக்கும். 100ல் 45க்குரிய தசமம் என்ன? 0.45. ஆகவே 0.4 விட 0.45 பெரியதாக இருக்கும். அப்ப இதை நீங்கள் பின்னமாக செய்து பார்க்கலாம். அதே நேரம் நேரடியாகவும் செய்யலாம். 0.4, 0.45 முழு எண்களை பார்ப்போம். முழு எண்கள் சமனாக இருக்குது. ஆகவே முதலாம் தசமதான இலக்கங்களை பார்க்கிறோம். இங்க 4 இருக்கு, இங்கே 4 இருக்கு, இங்க 4, இங்கே 4. முழு எண்ணும் சமன், முதலாம் தசமதான இலக்கமும் சமனாக இருக்குது. அடுத்த இலக்கத்தை பார்க்கிறோம். இங்க இலக்கம் எதுவுமே இல்லை, இங்க 5 இருக்கு. இலக்கம் எதுவுமே இல்லாட்டி 0. இங்க 5 இருக்கு. 0 முழு எண் 0 முழு எண்ணும் சமன்.
இலகுவாக செய்ய வேண்டுமென்றால் 0 சமன் அடுத்து இருக்கிற இலக்கம் இங்கே 4 இங்கே 4 இதுவும் சமனாக இருக்கு. ஆகவே 2ஆம் தசமமானத்தில் இருக்கிற இலக்கத்தை பார்க்கிறோம். இங்க 0 ஒன்றுமே இல்லாதபடியா 0 இங்க 5 0 விட 5 பெரியதாகவே இந்த தசமானை விட மற்ற தசமம் 0.4 விட 0.45 பெரியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் தசமங்களை ஒப்பிடும் போது முதலாவதாக முழு எண்கள் தசம எண்களை ஒப்பிடுறதுக்கான இன்னொரு முறை இருக்கு. இந்த பின்னங்களை அவற்றுக்குரிய பின்னங்களை செய்து பார்க்காமல் நாங்கள் நேரடியா தசம எண்களை ஒப்பிட முடியும். தசம எண்ணில் உள்ள ஒவ்வொரு இடத்துக்கும் உரிய இடப்பெருமானத்தின் மூலம் நாங்கள் அந்த தசம எண்களை ஒப்பிட முடியும். இரு தசம எண்களை ஒப்பிடும் போது முழு எண் பகுதி பெரியதாக உள்ள எண் பெரிய எண்ணாக இருக்கும். பாருங்க 2 தசம எண்களை ஒப்பிடுறோம். 2.5 3.4 2.5 3.4 2 தசம எண்களை ஒப்பிடும் பொழுது முதலாவதாக நாங்கள் யாரை கவனிக்க வேணும்? முழு எண்ணை கவனிப்போம். முழு எண்ணா எப்பவுமே தசம புள்ளிக்கு இடது பக்கமாக இருக்கிற எண்கள் எல்லாமே முழு எண்கள். தசம புள்ளிக்கு இடது பக்கமாக இருக்கிறவன் முழுவன், வலது பக்கமாக இருக்கிறவன் முதலாம் தசமதானம், 2ஆம் தசமதானம் அப்படியே போய்கொண்டு இருக்கும். இங்கே முழுவன் 2, முதலாம் தசமதானம் 5, இந்த எண்ணில முழுவன் 3, முதலாம் தசமதானம் 4. ஆகவே 2 தசம எண்களை ஒப்பிடும் போது முதலாவது நாங்கள் முழு எண்ணை அங்க இருக்கக்கூடிய முழு எண்களை அவதானிப்போம். முழு எண்களை ஒப்பிட்டு பார்ப்போம். இங்க முழு எண்ணாக 2 இருக்குது, இங்க முழு எண்ணாக 3 இருக்குது. இந்த முழு எண்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த முழு எண் பெரியதாக இருக்குதோ அந்த தசம எண் பெரியதாக இருக்கும் மற்றதை விட. இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. முழு எண்களை கவனிக்கிறோம். முழு எண்ணாக 2 வந்திருக்கு, முழு எண்ணாக 3 வந்திருக்கு. 2 விட 3 பெரியது. ஆகவே 2.5 விட 3.4 பெரியதாக இருக்கும். 2வது 7.8 9.1 என்ன செய்வோம்? நாங்கள் முழு எண் முதலாவது முழு எண்ணை பார்ப்போம். இங்கு 7 இருக்கு, இங்கு 9 இருக்கு. 7 விட 9 பெரியது. ஆகவே இந்த எண் பெரியதாக இருக்கும். அடுத்தது 0.7 4.5.3 0.7 5.3ஐயும் 0.7ஐயும் ஒப்பிடலாம். முழு எண்களை பாருங்க. இங்க 5 இருக்கு, இங்க 0 இருக்கு. 0 விட 5 பெரியது. ஆகவே 0.7 விட 5.3 பெரியதாக இருக்கும். இந்த 3 கேள்விகளையும் நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். தசம எண்களை ஒப்பிடும் பொழுது 2 தசம எண்களை ஒப்பிடும் போது முழு எண் பகுதி பெரியதாக இருக்கிற தசம எண் பெரிய எண் ஆகும். அந்த முழு எண் பெரியதாக இருக்குது, அந்த அதற்குரிய தசம எண் பெரிய எண்ணாக இருக்கும்.
ஆகவே பிள்ளைகள் இந்த தசமங்களை ஒப்பிடும் போது இங்கே பார்த்த நாங்கள் முழு எண்களை அவதானிக்கிறோம். முழு எண்கள் சமனாக இல்லை. இப்போ முழு எண்கள் சமனாக இல்லாம இருக்கும்போது பெரிய முழு எண்ணை கொண்ட தசமம் பெரியதாக இருக்கும். அதே போல முழு எண்கள் சமனாக இருந்தால் பாருங்க 2.7 2.5 2.7ஐயும் 2.5ஐயும் ஒப்பிடுவோம். இங்க பாருங்க முழு எண்கள் சமனாக இருக்குது. இங்கே முழு எண்கள் சமனாக இல்லை. முழு எண்கள் சமனாக இல்லாம இருக்கும் போது பெரிய முழு எண்ணை கொண்ட தசமன் பெரியதாக இருக்கும். இப்போ முழு எண்கள் சமனாக இருந்தால் என்ன செய்ய வேணும்? அடுத்ததாக இருக்கிற முதலாம் தசமதானத்தை நாங்கள் கவனிக்க வேணும். முழு எண்கள் சமனாக இருக்குது. அப்ப தசம புள்ளிக்கு அடுத்ததாக இருக்கிற முதலாவது இலக்கம் முதலாம் தசமதானத்தை கவனிப்போம். எந்த முதலாம் தசமதானம் பெரியதாக இருக்குதோ அந்த பெரியதாக இருக்கும். இங்க 2.7 இப்போ முதலாம் தசமதான இலக்கம் 7. இங்க முதலாம் தசமதான இலக்கம் 5. தசம புள்ளிக்கு அடுத்ததாக இருக்கிற முதலாவது இலக்கத்தை ஒப்பிட்டு பார்க்கிறோம். இங்க 7 இங்க 5. 5ஐ விட 7 பெரியது. ஆகவே 2.7 பெரியதாக இருக்கும். அப்ப நாங்கள் ஒப்பிடக்கூடிய 2 தசம எண்களையும் முழு எண்கள் சமனாக இருந்தால் முழு எண் பகுதிகள் சமனாக இருந்தால் முதலாம் தசமதான இலக்கங்களை ஒப்பிட வேணும். அவற்றில பெரியதாக இருக்கிற தசமன் பெரியதாக இருக்கும். 3.9 3.2 இந்த 2 தசம எண்களையும் ஒப்பிடுவோம். முழு எண்களை அவதானிக்கிறோம். இங்கேயும் 3 இங்கேயும் 3 முழு எண்கள் சமனாக இருக்குது. ஆகவே தசம புள்ளிக்கு அடுத்ததாக இருக்கிற முதலாவது இலக்கத்தை ஒப்பிடுவோம். முதலாவது இலக்கம் இங்கே என்ன? 9. இங்கே தசம புள்ளிக்கு அடுத்ததாக இருக்கிற முதலாவது இலக்கம் 2. 2ஐ விட 9 பெரியது. ஆகவே 3.2ஐ விட 3.9 பெரியதாக இருக்கும். அதே போல 17.6 17.8 2 தசம எண்களை ஒப்பிட்டு சொல்ல போறோம். அப்ப முதலாக 2 தசம எண்களை ஒப்பிடும் போது முழு எண்ணை பார்க்கிறோம். முழு எண் என்ன? இங்க 17 17.6 17 என்பது இங்க முழு எண். 17.8 இங்க 17 என்பது முழு எண். தசம புள்ளிக்கு இடது பக்கமாக இருக்குது. வாசிக்கும் போது 17 என்று வாசிக்கிறோம். 17 இங்கேயும் 17 சமனாக இருக்குது முழு எண். ஆகவே முழு எண்கள் சமனாக இருக்கிறபடியா தசம புள்ளிக்கு அடுத்ததாக இருக்கிற முதலாவது இலக்கத்தை பார்க்கிறோம். இங்க 6 இருக்கு, இங்க 8 இருக்கு. 6ஐ விட 6ஐயும் 8ஐயும் ஒப்பிடுவோம். 6ஐ விட 8 பெரியது. ஆகவே 17.6ஐ விட 17.8 பெரியதாக இருக்கும். இவ்வாறு முழு எண் பகுதிகள் சமனாக இல்லாட்டி பெரிய முழு எண் பகுதியை கொண்ட தசமன் பெரியதாக இருக்கும். முழு எண் பகுதிகள் சமனாக இருந்தால் முதலாம் தசமதான இலக்கத்தை ஒப்பிட வேணும். அதில எந்த தசமதான இலக்கம் பெரியதாக இருக்குதோ அந்த எண் பெரியதாக இருக்கும். அடுத்தது இனி நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இனி முழு எண்களும் சமனா இருக்குது. முதலாம் தசமதான இலக்கங்களும் சமனாக இருக்குது. ஒரு கேள்வியை பார்ப்போம். 3.27 ஒரு தசம எண். 3.29 இது ஒரு தசம எண், இது ஒரு தசம எண். இந்த 2 தசம எண்களை ஒப்பிட போறோம். எது பெரியதாக இருக்கும் என்று குறியீட்டின் மூலம் நாங்கள் பார்க்க போறோம். எது பெரியதாக இருக்கும், எது சிறியதாக இருக்கும்.
தசம எண்களை ஒப்பிடும்போது முதலாவதாக நாங்கள் அவதானிக்க வேண்டியது முழு எண்களை. அங்க இருக்கக்கூடிய முழு எண்கள், இங்க இருக்கக்கூடிய முழு எண் 3, இங்க இருக்கக்கூடிய முழு எண் 3. அப்ப இங்க இருக்கக்கூடிய முழு எண்ணும் இங்க இருக்கக்கூடிய முழு எண்ணும் சமனாக இருக்குது. இரண்டு தசம எண்களிலையும் இருக்கக்கூடிய முழு எண் பகுதிகள் சமனாக இருக்குது. ஆகவே நாங்கள் முதலாம் தசமதான இலக்கத்தை பார்க்கிறோம். தசம புள்ளிக்கு அடுத்ததாக முதலாவதாக இருக்கிற இலக்கத்தை பார்க்கிறோம். முதலாவது தசமதான இலக்கம் இங்க என்னவாக இருக்கு? 2. தசம புள்ளிக்கு அடுத்ததாக முதலாவதாக இருக்கிற இலக்கம் 2. இங்கே தசம புள்ளிக்கு அடுத்ததாக முதலாவதாக இருக்கிற இலக்கம் 2. இவற்றை ஒப்பிடுவோம். இங்கேயும் 2, இங்கேயும் 2. அப்ப இவையும் சமனாக இருக்குது. அப்ப முழுவன் பகுதிகளும் சமனாக இருக்குது. முதலாம் தசமதான இலக்கங்களும் சமனாக இருக்குது. இப்படி இருந்தால் என்ன செய்யறது? அடுத்தது இரண்டாவது தசமதான இலக்கங்களை அவதானிப்போம். இரண்டாவதாக இருக்கிற தசமதான இலக்கம் இங்க என்ன இருக்கு? 7. இங்க என்ன இருக்குது? 9. ஆகவே நாங்கள் இவை இரண்டும் சமனாக இருக்கிறபடியா இறுதியாக இரண்டாவது தசமதான இலக்கத்தை ஒப்பிட்டு பார்க்கிறோம். இங்க 7 இருக்குது, இங்க 9 இருக்குது. 7ஐ விட 9 பெரியது. ஆகவே இந்த தசம எண்ணை விட 3.2 7ஐ விட 3.29 பெரியதாக இருக்கும். முழு எண்ணும் சமனா இருக்குது, முதலாம் தசமதான இலக்கமும் சமனா இருக்குது. ஆகவே நாங்கள் இரண்டாவது தசமதான இலக்கத்தை ஒப்பிட்டு கொண்டு நாங்கள் எந்த எண் பெரியதாக இருக்கும் என்ற முடிவுக்கு வர முடியும். அதே போல இன்னொரு கேள்வி செய்வோம். 7.51 7.58 ஒப்பிடுவோம். ஒப்பிட்டு எந்த எண் பெரிய எண் எந்த எண் சிறிய எண்ணு சொல்ல போறோம். முழு எண்ணை பாருங்கோ. இங்கே 7, இங்கேயும் 7. முழு எண்கள் சமனாக இருக்குது. அடுத்ததாக முதலாம் தசமதான இலக்கத்தை பார்க்கிறோம். இங்க 5, இங்கேயும் 5. இவை இரண்டும் சமன். ஆகவே இறுதியாக இரண்டாம் தசமதான இலக்கத்தை பார்க்கும். இங்க 1, இங்க 8. 1ஐ விட 8 பெரியது. ஆகவே 7.51 விட 7.58 பெரியதாக இருக்கும் என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். இனி ஒரே ஒரு கேள்வி மட்டும் செய்வோம். பின்வரும் எண்களை ஒரு வரிசையில் எழுதுக. பின்வரும் கேள்வி எழுதுவோம். பின்வரும் எண்களை ஒரு வரிசையில் எழுதுக. ஒரு வரிசையில் எழுதுக. 2.35 3.78 1.23 4.35 பின்வரும் எண்களை ஒரு வரிசையில் எழுத போறோம். இரு வரிசை என்றால் சிறிய எண்கள்ல இருந்து பெரிய எண்களை வரிசையாக சிறிய எண்கள்ல இருந்து பெரிய எண்கள் என்ற இரு வரிசையில எழுதி கொண்டு போக வேணும். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய முதலாவதாக சிறிய எண்ணை தெரிவு செய்யலாம். இதிலேயே இருக்கக்கூடிய சிறிய எண்ணை பார்க்கறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? முதலாவதாக நாங்கள் யாரை ஒப்பிட வேணும்? முழு எண்களை ஒப்பிட வேணும். இங்க முழுவன் 2, இங்க முழுவன் 3, இதுல முழுவன் 1, இதுல முழுவன் 4. ஆகவே இது இருக்கிறதிலேயே சிறிய முழுவெண்ணை கொண்ட தசம எண் 1.23.
இருக்கிறதுலேயே சிறிய முழு எண்ணை கொண்ட தசமகன். ஆகவே இது சிறியதாக இருக்கும். அடுத்ததாக இதை விட பெரியது 1 அடுத்தது 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. ஆகவே இதற்கு அடுத்த பெரியவன் 2.35 முழு எண்ணை பாருங்க 2. இனி இதற்கு அடுத்த பெரியவன் 3.78. ஆக இருக்கிறதுலேயே பெரியவன் 4.35. முழு எண்களை ஒப்பிட்டு பார்க்கிறோம். இங்க 1 இருக்குது, இங்க 2 இருக்குது, இங்க 3, இங்க 4. முழு எண்கள் சமனாக இல்லாதபடியா இந்த முழு எண்களை வச்சுக்கொண்டு நாங்கள் தரப்பட்ட 4 எண்களையும் ஏறு வரிசையில எழுதியிருக்கிறோம். முழு எண்கள் சமனாக இல்லை. இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு. முழு எண்கள் சமனாக இல்லாதபடியா நாங்கள் ஈஸியாக செய்துட்டோம். சின்னனா இருக்கிற முழுவன் சிறியதாக இருக்கும். அதற்கு அடுத்த பெரியவன் 2.35, அதற்கு அடுத்தது 3.78, அதற்கு அடுத்தது 4.35. பிள்ளைகள் இந்த தசம எண்களை ஒப்பிடும் போது முழு எண் பகுதிகள் சமனாக இல்லாட்டி அதை வச்சு கொண்டு ஒப்பிடுவேன். எந்த முழு எண் பகுதி பெரியதாக இருக்குதோ அந்த முழு எண் பகுதியை கொண்ட பின் தசமன் பெரியதாக இருக்கும். அப்படி முழு எண் பகுதிகள் சமனாக இருந்தால் அடுத்ததாக முதலாம் தசமதான இலக்கத்தை ஒப்பிட்டு எது பெருசாக இருக்கும் என்ற முடிவுக்கு வரலாம். முதலாம் தசமதான இலக்கங்களும் சமனாக இருந்தால் 2ஆம் தசமதான இலக்கத்தை பார்க்க வேண்டும். அடுத்ததாக தசம எண்களை நீங்கள் இவ்வாறு ஒப்பிட்டு பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த தசம எண்களின் கூட்டல் பார்ப்போம். தசம எண்களின் கூட்டல். தசம எண்களை கூட்டுறதுக்கு 0.2, 0.3 2 தசம எண்களை எடுத்துக்கொள்ளலாம். 0.2, 0.3, 0.2, 0.7 ரெண்டையும் கூட்டா போறோம். என்னென்று கூட்டுறது 0.2 இந்த தசம எண்ணுக்குரிய பின்னம் என்ன 10ல் 2. 0.7க்குரிய பின்னம் 10ல் 7. 10ல் 2ஐயும் 10ல் 7ஐயும் நாங்கள் என்னென்று கூட்டுவோம். பகுதி எண்கள் சமனாக இருந்தால் விடையாக அதே பகுதி எண் பெறப்படும். 10ல் 2, 10ல் 7 பகுதி எண்கள் சமனாக இருக்குது. ஆகவே விடையாக 10 எழுதுவோம். தொகுதி எண்களை கூட்ட முடியும். 2ஐயும் 7ஐயும் கூட்டினீங்கன்னா 9. அப்போ 10ல் 2ஐயும் 10ல் 7ஐயும் கூட்டும் போது கிடைக்குது 10ல் 9 கிடைக்குது. அப்போ 10ல் 9க்குரிய தசமம் என்ன 0.9. 10ல் 9க்குரிய 10ல் 9 என்னென்ன தசமம் என்னாக எழுதுவோம் 0.9. ஆகவே 0.2ஐயும் 0.7ஐயும் கூட்டும் பொழுது என்ன கிடைக்குது 0.9 கிடைக்குது. அப்ப என்னண்டு இவை இரண்டையும் நாங்கள் கூட்டுறோம். 0.2, 0.7 இவ்வாறு எழுதி கூட்ட வேணும். 2 தசம எண்களை கூட்டும் பொழுது ஒத்த இடப்பெருமானத்திற்குரிய இலக்கங்கள் ஒன்றன் கீழ் ஒன்றாக வருமாறு 0.2, 0.7. 0 அமைந்துள்ள இடப்பெருமானம் என்ன 1கள். இங்கேயும் 0 அமைந்துள்ள இடப்பெருமானம் என்ன 1கள். அப்ப ஒத்த இடப்பெருமானங்கள் ஒன்றன் கீழ் ஒன்றாக வர வேணும். இங்கேயும் ஒன்றினிடம் 0, இங்கேயும் ஒன்றினிடம் 0. ஆகவே 0த்தை 0த்துக்கு நேராக எழுத வேணும். அதே போல 2 முதலாம் தசமதானம் 1 முதலாம் தசமதானம். ஒன்றுகளையும் கூட்ட முடியும். முதலாம் தசமதானம் 2ஐயும் 7ஐயும் கூட்ட முடியும். 0த்தையும் கூட்ட முடியும். அதான் எழுதி இருக்கிறோம்.
ரெண்டையும் மேலையும் கூட்டுவோம், பூஜ்ஜியத்தையும் கூட்டுவோம். நடுவில் என்ன இருக்குது? தசம். இவ்வாறு இரண்டு தசமங்களை கூட்டும் பொழுது ஒத்த இடப்பெருமானத்திற்குரிய இலக்கங்கள் ஒன்றன் கீழ் ஒன்றாக வருமாறு நாங்கள் எழுதி கொண்டு இவ்வாறு எழுதும் போது ஒத்த இடப்பெருமானத்திற்குரிய இலக்கங்கள் ஒன்றுக்கு கீழே ஒன்று, ரெண்டுக்கு கீழே 7, பூஜ்ஜியத்துக்கு கீழே 0, ஒத்த இடப்பெருமானத்துக்குரிய இலக்கங்களை ஒன்றுக்கு கீழே ஒன்றாக எழுதும் போது என்ன நடக்கும்டா, இந்த தசம புள்ளியானது ஒரே நேர்கோட்டில் அமையும். கூட்டும் பொழுது இங்க இருக்கிற தசமும் இங்க இருக்கிற தசமும் நேராக ஒரே கோட்டில் அமைகிற மாதிரி தான் எழுதி கூட்ட வேணும். தசமும் ஒரே கோட்டில் இருக்கிற மாதிரி அமையுது. அதுக்கு பிறகுதான் நாங்கள் கூட்ட முடியும். 0.9. அதே போல 0.4 0.3 என்னென்னு கூட்டுவோம். 0.4 ஒன்றினிடத்துக்குரிய இலக்கத்தோடு எழுத வேணும். 0 அடுத்ததாக தசம். இங்க 4 இருக்கிற இடத்துல இங்க 3 இருக்குது. இனி கூட்ட முடியும். 4 3 கூட்டமாண்டா 7, 0 கூட்டமாண்டா 0. ஒத்த இடப்பெருமானத்திற்குரிய இலக்கங்கள் ஒன்றன் கீழ் ஒன்றாக வர வேண்டும். இது ஒன்றினிடத்திலக்கம், இது முதலாம் தசமதானத்துக்குரிய இடம். 10ல் 1 அந்த முதலாம் தசமதானத்துக்குரிய இலக்கங்கள் இவை இரண்டும், ஒன்றினிடத்திலக்கத்துக்குரிய இலக்கங்கள் இவை இரண்டும். ஆகவே 2 எண்களிலும் காணப்படும் ஒத்த இடப்பெருமானத்துக்குரிய இலக்கங்கள் ஒன்றுக்கு கீழே ஒன்று இருக்கிற மாதிரி எழுதும் போது அந்த தசம புள்ளியும் ஒரே கோட்டில வரும். இவ்வாறு எழுதின பிறகுதான் நாங்கள் கூட்ட வேணும். மாறி இப்படி கூட்டக்கூடாது. 0.4 0.3 இப்படி கூட்டுறது இல்லை. தசமும் 0.4 0.3 இப்படியும் கூட்டக்கூடாது. தசமும் ஒரே கோட்டில் ஒரே நேர் கோட்டில் வர வேணும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு தசமங்களை ஒப்பிடுறதும் தசமங்கள கூட்டலும் பற்றி படிச்ச நாங்கள். இதோட நாங்கள் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளவும். மீண்டும் இந்த தசம எண்கள கூட்டலும் இருக்கு, கழித்தலும் இருக்கு. அடுத்த வகுப்புல இந்த தசம எண்கள கூட்டலும் கழித்தலும் நாங்கள் பார்க்கலாம். இதோட வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.